இன்னைக்கு கிருஷ்ணா கில்லையா கார்டன் தோட்டத்தின் புதிய நண்பர்களை சந்திக்கலாமா? கார்டன் சீரீஸ் பார்ட் 5. எங்களுடைய புதிய நண்பர்கள் வசிக்கிறதுக்கான இடத்த நாங்கள் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம். மண்ணில் குழி எடுத்து அதுக்கு உரம் ஊட்டி ப்ரிப்ரேஷன் வேலை எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சு வச்சிட்டோம். இருங்க வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்த புது ஃப்ரெண்ட்ஸ் யார் யாராக இருக்கும்ன்ட்டு கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது கரும்பு முருங்கை செடி, நம்ம தோட்டத்தோட ஃபஸ்ட்டு நியூ மெம்பர். இவர் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவங்க. இந்த செடியை எங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸில் 2 ஜூன் அன்றைக்கி சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கொரியர் தர்மபுரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு என்னமோ ஒரு நாளில் வந்துருச்சு. ஆனால் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 2-3 நாள் ஆகிருச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணுறப்போ செடி உயிரோடு இருக்குமா என்னன்ட்டு பயத்தோடையே தான் ஓப்பன் பண்ணோம். நல்ல வேலை செடிக்கு ஒன்றும் ஆகலை, ஆரோக்கியமாகவே இருந்துச்சு. ஆனால் பாவம் 4 நாள் ட்ராவல் பண்ணதில் நம்ம புது ஃப்ரெண்டு ரொம்ப டயர்டாயிட்டார். அடுத்த பார்சலில் தான் நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் ஒவ்வொருத்தவங்களா யார் யாருன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த பார்சல் எங்களுக்கு கரெக்டான டைம்லேயே வந்துருச்சு. பார்த்து செடி இருக்கு, பார்த்துட்டு அங்கே தான் இருக்குது. நம்ம வீட்டில் முதல் நட போகிற நம்மளுடைய நண்பர். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறது அல்போன்சா மேங்கோ பிளான்ட். இது ஒரு கிராஃப்டட் செடி, அதனால் அந்த மாமரமே நமக்கு நம்ம ஹைட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். காய்களையுமே நம்ம நின்ன இடத்துலேருந்தே பறிச்சிக்கலாம். இப்போ இவரை நம்ம கார்டனுக்கு வெல்கம் பண்ணிடலாம். இப்போ அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக ஒரு குச்சியவும் செடி கூட நட்டு வச்சு அது கூட நம்ம செடியை கட்டி வச்சுருக்கோம். அடுத்ததாக 4 நாள் ட்ராவல் பண்ணி டயர்டாக வந்த நம்ம கரும்பு முருங்கை. செடியில் இருந்த இலைகள் எல்லாமே கொட்டிருச்சு. மிச்ச இலைகளுமே வந்துட்டு ரொம்ப வாடி இருந்ததுனால அதை நாங்கள் நீக்கிட்டோம். செடிகளுக்கு எதுவுமே வேரல்கள் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா குழிகளையுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் எப்சம் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் செடிகளை நடவு பண்ணுறோம். இப்போ நம்ம 2வது நண்பரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து 3வது நண்பருக்கு போகலாமா? இவர் தாங்க நெல்லி மரம். மரம் எங்கன்னு கேட்காதீங்க, இப்போதைக்கு செடியாக தான் இருக்கார், ஃப்யூச்சரில் மரமாகிடுவார். இவருக்குமே சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சியை பக்கத்தில் வச்சு கட்டி வச்சாச்சு. இப்போது இவருக்குமே கார்டனில் ஒரு பிளேஸ் கொடுத்தாச்சு. இந்த செடியோட பேரை கேட்டாலே எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு பழைய பாட்டு ஞாபகம் வரும். அவர் தாங்க நம்ம மரிக்கொழுந்து, நம்ம 4வது புதிய நண்பர். இவரையும் நம்ம நட்டு வச்சாச்சு. அடுத்து 5ஆவதாக வர்றது நம்ம நண்பர் ஹைபிஸ்கஸ், அதாங்க செம்பருத்தி.
செம்பருத்தியோட வேர்ல இருந்த மண்ணு ரொம்ப இறுகலா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால சரி தண்ணீல கரைச்சு விட்டுட்டு வேர லூஸ் பண்ணி விட்டு வைக்கலான்ட்டு பார்த்தோம். அப்ப பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, செடிய பதியம் போடுறதுக்காக வைக்கிற அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த செடி உள்ளேயே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்க அத சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு, வேர நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு வச்சிருக்கோம். செடிய நடவு பண்ணும்போது எப்பவுமே இந்த வேர் பகுதிய நல்லா இப்படி பரவலா வச்சு நடவு பண்ணுங்க. செம்பருத்தியில இப்படி ஆனதுனாலே, அதுக்கப்புறம் இருந்த நண்பர்கள் எல்லாருக்கும் இதை செக் பண்ணிட்டே தான் நாங்க வச்சோம். இப்ப நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட அடுத்த நண்பர் பச்சை முல்லை. இந்த செடியில வரும்போதே நெறைய மொக்கு விட்டு தான் வந்திருந்துச்சு. நம்ம அடுத்த நண்பர் வேர்ல்டு ஃபேமஸான மதுரை மல்லி. இவருக்கும் வேர செக் பண்ணிட்டு நடவு பண்ணியாச்சு. இவங்க எல்லாரும் தான் நம்ம தோட்டத்துக்கு இன்னைக்கு வந்த புதிய நண்பர்கள். நம்ம புதிய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம தோட்டம் செட் ஆகி நல்ல பூ பூக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு திரும்ப அப்டேட் கொடுக்குறேன். செடி வச்ச உடனே இப்போ அவங்களுக்கு தண்ணியுமே கொடுத்தாச்சு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களையும் பார்த்துடலாமா? நம்மளோட இந்த 2 நண்பர்களுக்கு பாட்டில் மண்கலவையை சேர்த்துட்டு, மஞ்சள் ஆகியிருந்த இலைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுட்டு, நம்மளோட அடுத்த நண்பர் ஸ்பைடர் பிளான்ட்டை நடவு பண்ணிட்டோம். அடுத்ததா என்னோட ஃபேவரட் கொடிமுல்லை. இவர் தான் என்னோட ஃபேவரட் ஃப்ரெண்டு. நம்ம கார்டனோட புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச செடி எதுன்ட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.